அதிமுக எம்பி தம்பிதுரை நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திமுக கொள்கை. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சரியான முடிவு எடுத்திருக்கிறார். ஊழல் குறித்து அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இதுகுறித்து ஏதும் வாய் திறக்காமல் திமுக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தைரியம் இருந்தால் ஊழல் குறித்து பேசிய அமித்ஷா மீது வழக்கு தொடர தயாரா? இப்பொழுது இபிஎஸ் சரியான கூட்டணி அமைத்து இருக்கிறார். கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? தமிழகத்தில் காமராஜர், அண்ணாதுரை, எம்ஜிஆர், கருணாநிதி ஆகியோர் கூட்டணி ஆட்சி அமைத்ததில்லை. வரும் 2026ஆம் ஆண்டு இபிஎஸ் தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார். கூட்டணி என்பதற்கே இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்தது கிடையாது. இனிமேல் வரப்போவதும் கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் திராவிட கட்சிகளில் இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது என்று அவர் கூறினார். பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அதிமுகவிடம் 84 தொகுதிகள் கேட்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 20.5% ஓட்டுகளை அதிமுக பெற்றது. அதேபோல பாஜக 18.5% வாக்குகளை பெற்றது. மக்களவைத் தேர்தலுடன் நடந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக 2ஆம் இடமும் அதிமுக 4வது இடமும் பெற்றது. கடந்த 2024 தேர்தலில் பாஜக 12 தொகுதிகள் கேட்டது. ஆனால் 6 தொகுதிகள் தான் தர முடியும் என்று அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டது. இந்த நிலையில் கடந்த நிகழ்வுகளைப் போல நடக்கக்கூடாது என்பதால் மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதம் அடிப்படையில் பாஜகவிற்கு 84 தொகுதிகள் அதிமுக கொடுக்க வேண்டும். அதற்கு கீழ் இறங்கினால் ஒத்துக்கொள்ளக் கூடாது என அண்ணாமலை மேலிடத்திடம் வலியுறுத்தியுள்ளார். 84 தொகுதிகளை பெற்றால்தான் கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கு ஆதரவான கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து வழங்க முடியும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. வனத்துறை அமைச்சர் பொன்முடி பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய போது பெண்கள் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருந்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சை திரையிட செய்தார். தொடர்ந்து இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது. அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி 5 புகார்கள் வந்துள்ளது. விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சுக்கு புகார் இல்லாமலேயே வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை பாயும் என்று உத்தரவிட்டார். தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்த நிலையில் அவர் தற்போது டெல்லி பயணம் சென்றுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு உட்பட பல்வேறு அம்சங்களை குறித்து ஆலோசிக்க ஆளுநர் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல் வெளியாகியது. அதன்படி 3 நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்திக்க உள்ளார். மறுசீராய்வு மனு தொடர்பாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆகியோரையும் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாக்கு எதிராக காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட கட்சிகள், ஏராளமான முஸ்லிம் அமைப்புகள் என 90க்கும் அதிகமான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வில் ஒன்றாக சேர்த்து நேற்று முன்தினம் விசாரிக்கப்பட்டது. அப்போது வக்ஃப் சொத்துக்களை உறுதிப்படுத்தும் அதிகாரத்தை மாவட்ட கலெக்டர்களுக்கு கொடுத்தது எந்த வகையில் நியாயம்? இந்து மத சொத்துக்களை நிர்வகிக்கும் குழுவில் பிற மதத்தை சேர்ந்தவர்களையும் அனுமதிக்க முடியுமா என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் வக்ஃப் வாரியம் 7 நாட்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் இந்த சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 5 ரிட் மனுக்களை மட்டும் விசாரிப்போம். 100 அல்லது 200 மனுக்களை விசாரிப்பது என்பது சாத்தியம் இல்லாதது. 5 மனுக்களை தவிர மற்ற மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டதாக கருதப்படும் என்று தெரிவித்ததுடன் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதன் பிறகு மத்திய அரசின் பதில் மனுவுக்கு மனுதாரர்கள் 5 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வழக்கமாக ஏதாவது கேள்வி வைத்திருப்பீர்கள், நானே சொல்லிவிடுகிறேன், நீங்கள் கேட்கவே வேண்டாம். இந்த விவேக் சினிமா மாதிரி உங்க மனதில் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இடம் கொடுக்காமல் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர் இபிஎஸ் பேசி என்ன முடிவு எடுப்பார்களோ அது நடக்கும். தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்தும் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். யாரிடமும் இந்த கேள்வி கேட்காதீர்கள் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். தாவிக தலைவர் விஜய் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வக்ஃப் திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இஸ்லாமியர்களின் உரிமையான வக்ஃப் வாரியம் தொடர்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளது. இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் நான் எப்போதும் துணை நிற்பேன். தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கும் என்று தீர்க்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.